அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தினாலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்லுகிறார் பாருங்க. பிதா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் எப்படி அன்பாய் இருக்கிறாரோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட நம்மில் அன்பாய் இருக்கிறாராம். தேவனுடைய பிள்ளைகளை, அநேக நேரத்துல நம்முடைய இருதயத்துல ஒரு சோர்வு வரலாம், ஒரு விதமான கலக்கம் வரலாம். என்னை நேசிக்க யாருமே இல்லை. ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். அவர் நம்மில் அன்பு கூறுகிற தேவனாக இருக்கிறார். இந்த கால வேளையில் இந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைய, என்னை நேசிக்க யாருமே இல்லை, எனக்கென்று யாருமே இல்லை சொல்லுகிறாயா? ஐயோ, நான் தனிமையா இருக்கிறேன், எனக்கென்று யாருமே இல்லை, என்னை நேசிக்க யாருமே இல்லை, எனக்கு உதவ யாருமே இல்லை என்று சொல்லுகிறீர்களா? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். உங்களை யார் நேசிக்கிறார்களோ இல்லையோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கும் அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். 2024 வருடங்களுக்கு முன்பதாக இந்த உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்திருக்கிறார். அவருடைய ஜீவனுள்ள ஒவ்வொரு நற்சாட்சிகள் சுவிசேஷங்களாக வேத புத்தகத்தில் அடங்கி இருக்கிறது. அவர் இன்றைக்கும் உயிருள்ளவராக இருக்கிறார். நீங்க சொல்லலாம், நான் தனிமையா இருக்கிறேன், நான் சோர்வோடு இருக்கிறேன், நான் பலவீனத்தோடு இருக்கிறேன், எனக்கென்று யாருமே இல்லை, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. கவலைப்படாதீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். எந்த அளவுக்கு அவர் உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லி பார்த்தார். யோவான் 3:16 சொல்லுகிறது, அந்த கல்வாரி சிலுவையில ரத்தத்தை சிந்துகிற வரைக்கும், ஜீவனை கொடுக்கிற வரைக்கும் அவர் நம்மை நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை. ஒரு கர்த்தருடைய வல்லமையான தீர்க்கதரிசியை பார்த்து நான் இப்படியா ஒரு கேள்வி கேட்டேன். அம்மா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டுமானால், உங்களோடு கூட அவர் இருக்கிறாரா என்று நீங்கள் சொல்ல வேண்டுமானால் எதை நீங்கள் சொல்லுவீங்க என்று நான் கேட்டேன். அந்த கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்ன சொன்னாங்க தெரியுமா? மகனே, ஒரு குக்கிராமத்திற்கு நான் ஊழியத்திற்கு சென்றேன். ஒரு கிராமத்திலிருந்து இன்னொரு கிராமத்திற்கு நான் செல்லணும். ஒரு ஒத்தையடி பாதையில நான் நடந்து போயிட்டு இருக்கிறேன். யாருமே அந்த இடத்துல இல்ல. ஆனால் என் உள்ளத்துல ஒரு திடீர் என்று ஒரு பயம் வந்தது. எதற்காக வந்ததுன்னே எனக்கு தெரியல. அந்த பயமான நேரத்துல நான் சுற்றிலும் திரும்பி பார்த்தேன். திரும்பி பார்த்த பொழுது ஒரு பாதையில ஒரு நபர் நடந்து போகிறதை தூரத்தில் நான் கண்டேன். அதற்கடுத்து ஊழியர்கள் எல்லாம் முடித்து நான் வீடு திரும்பி வந்துட்டேன். ஆண்டவருடைய திரு சமூகத்துல நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறதான வேளையில நான் ஆண்டவரை பார்த்த ஒரு வார்த்தை இப்படியா கேட்டேன். ஆண்டவரே, எனக்கென்று யாருமே இல்லை, நான் தனிமை என்று அழுது ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ஆண்டவர் சொன்னாரு, மகளே, ஒரு குக்கிராமத்தில் என்னுடைய ஊழியத்திற்கு சென்றாயே, தனிமையாக நீ செல்கிற அந்த பாதையில உனக்கு துணையாக நின்று உனக்கு முன்னே கடந்து சென்ற தேவன் நான் அல்லவா, என்னை நீ கண்டாயே என்று ஆண்டவர் என்னோடு கூட பேசினார் என்று அந்த அம்மா சொன்னார்கள். அந்த வார்த்தைகளை சொல்லுகிற பொழுது அவர்கள் 2 கண்களில் தாரதாரியாக கண்ணீர் சிந்தி கொண்டிருந்ததை என்னால் பார்க்க முடிந்தது. இந்த வசனத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க சொல்லலாம், எனக்கென்று யாருமே இல்லை, என்னை நேசிக்க யாருமே இல்லை. கவலைப்படாதீங்க. நீங்க எந்த நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையில் அன்புக்காக ஏங்கி தவித்து நான் ஆதரவற்ற நிலைமையில் இருக்கிறேன், எனக்கென்று யாருமே இல்லை, நான் தனிமை என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற இந்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய திருப்பிரசனம் இவர்கள் மேல இறங்கி வரட்டும். ஆண்டவருடைய மகிமையினால் இவர்களை நிரப்பி நடத்தும். இவர்களை தொட்டு ஆசீர்வதியும். உம்முடைய அன்பினால நிரப்பும். இவர்கள் கண்ணீர் துடைக்கப்படட்டும். இவர்கள் வேதனைகள் மாறுவதாக. கர்த்தருடைய மனதுருக்கத்தினால் இவர்களை நிரப்பி நடத்தும். மகிமை, கனம், துதி உமக்கே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.